Hi everyone, welcome to our new channel, Mom's Manna. இன்னைக்கு நம்ம செய்ய போறது லெச்சோ ஃபிளான் சொல்ற ஒரு பிலிப்பினோ டெசர்ட் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டெசர்ட். 5 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு குக்கிங்கும் பெஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு மெஷரிங் கப் செட் வந்து நீங்க வச்சுக்கிறது நல்லது. எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா 2 செட் இதுல வச்சிருப்பேன். ஒன்னு வந்து ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ், இன்னொன்னு வெட் இன்கிரிடியன்ட்ஸ்க்காக. இப்போ வந்து நான் செய்ய தேவையான பொருட்கள் சொல்லும்போது நான் 1 கப் அப்படின்னு நான் சொல்றது வந்து இதில் உள்ள 1 கப் அளவு, அதாவது 250 மில்லி கிடைக்குது. அதுக்கு வந்து நமக்கு 1 கப் சீனி, 1 கப் பால், 1 கப் அல்லது 3/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு போக நம்ம 10 முட்டை எடுத்துக்கிறோம். முட்டையில் உள்ள மஞ்சக்கரு மட்டும் தான் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். அதோட வெள்ளைக்கருவை நம்ம இன்னொரு ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது மட்டும்தான் நம்ம இந்த டிஷ் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம அப்படியே ஒதுக்கி வைக்கிறோம். மஞ்சக்கருவை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். நிறைய மெத்தடில் பிரிக்கலாம். நான் இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஸ்பூன் வச்சு நான் பிரிக்கிறத உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வெள்ளைக்கருவெல்லாம் நமக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. மஞ்சக்கரு மட்டும் நமக்கு இப்படி தனியாக வந்துடுது. இப்படி நம்ம 10 முட்டையும் உடச்சி எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மஞ்சக்கருவை நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நீங்கள் வந்து ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அல்லது முட்டை அடிக்கிற எந்த ஒரு இது வச்சும் விஸ்க் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வச்சுருக்கிற கண்டென்ஸ் மில்க்கை இப்போ ஆட் பண்ண போகிறோம். முட்டை கூட கண்டென்ஸ் மில்க்கும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற 1 கப் பால் ஆட் பண்ணுறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறோம். நம்ம வச்சுருக்கிற அந்த 1 கப் சுகரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணோம். இப்போ வந்து அந்த ஹீட்டில் அதை அப்படியே மெல்ட் ஆகும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம என்ன கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுறோம். அப்போ தான் அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நல்லா இப்படி ஒரு பக்குவத்தில் நமக்கு வந்துடுது. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எந்த பேனில் நம்ம வைக்கிறோமோ அந்த பேனில் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறோம். ஃபில்டரில் நம்ம ஏதாவது இந்த முட்டை இதில் உள்ளது ஏதாவது திருப்பாக இருந்துச்சுன்னா அது போகிறதுக்காக நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு டெக்ஸ்டைல் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி குக்கர் நம்ம எல்லாத்தையுமே இருக்கும், அல்லது ஸ்டீமர் இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டீமர் எடுத்துருக்கிறேன். ஸ்டீமரில் உள்ள நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம அதோட இதை வைக்கிறோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற நம்ம மில்க் மிக்ஸ்சர் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை. இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. 1 நிமிஷம் ஆனோடனே நம்ம அதை திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை இது பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு டூத் பிக் ஏதாவது எடுத்து நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்படி ஒரு நைஃப் எடுத்து ஜஸ்ட்டு சைடை மட்டும் நீங்கள் இப்படி லைட்டாக இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா இப்போ நம்ம அந்த பிளேட் போட்டு நம்ம அதை அப்படி மூடுறோம். வாவ், சூப்பரான டேஸ்டியான லெச்சோ ஃபிளான் ரெடி ஆயிடுச்சு.
இன்னும் நம்ம ஒரு 15 to 20 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிட்டு கட் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்டியான லெச்சோ ஃப்ளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பீஸை என்னோட ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போறாங்க. லெச்சோ ஃப்ளான் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? Super lecho flan. Very good. Very tasty. Taste-ஆ இருக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி புதுசா எங்க அம்மா செய்யற சமையலை கத்துக்கணும்னா உடனே கீழே இருக்கிற subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் எப்படி லெச்சோ ஃப்ளான் வந்து ஈஸியா சிம்பிளா வீட்லயே செய்யலாம்னு பார்த்தோம். இது வந்து பால் முட்டை சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவாக இருக்கும். இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. டெய்லி இட்லி தோசைன்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மாம்ஸ் மன்னாவின் அடுத்த குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோல்டா ஆல்வின். பை ஃப்ரெண்ட்ஸ்.